கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசப்பா, இந்த புதிய மாதத்தில் பிரவேசிக்க உதவி செய்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலும் எங்களை சுகமாய் கொண்டு வந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தை தொடங்கின எத்தனையோ பேர் இன்று இல்லையப்பா. எங்களை கிருபையாய் காத்து சுமந்தீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை சிந்தித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்பா, உம்மை துதித்தால் தடைகள் உடையும், ஜெபித்தால் ஜெயம் உண்டாகும், ஸ்தோத்திரித்தால் கிருபை பெருகும், பாடினால் பாடுகள் விலகும், ஆராதித்தால் தேவ அனுபவம் கிட்டும், விசுவாசித்தால் எல்லாம் கூடும், வேதம் வாசித்தால் தேவ குரல் கேட்கும், வேதத்தின்படி நடந்தால் தேவ பிள்ளையாவோம், உண்மையாயிருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும், பரிசுத்தமாயிருந்தால் பரமனை தரிசிக்கலாம், உதவி செய்தால் உதவி கிடைக்கும், கொடுத்தால் கொடுக்கப்படும், தாழ்மை எங்களுக்கு உயர்வை தரும், இச்சைகள் இழிவை உண்டாக்கும், இருதய சுத்தம் தேவ தரிசனத்தை தரும், குடும்ப ஜெபம் பாதுகாவலை உண்டாக்கும், ஐக்கியம் தேவ சித்தம் செய்ய முடியும், வாழ்க்கை ஒரே ஒரு முறை, தேவனுக்காக வாழும் வாய்ப்பு ஒரே முறை, வாழ்ந்தால் ஆசீர்வாதம் தலைமுறைக்கும். நாம் தயாராக எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.